அழகா நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புதிய ஆன்கோயிங் சீரிஸ். இது வாரம் தான் ரிலீஸ் ஆகுதுனால பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். என்னுடைய பெஸ்ட் கொடுத்தும் பண்றேன். நான் பார்த்ததுலேயே இது ரொம்பவும் சூப்பரான கதையா இருக்கு. கதையை நான் சிம்பிளா சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை. அது பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கதை போற போக்குலயே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் கதை பிடிச்சிரும். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுனால தயவு செஞ்சு அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட்ல மேஜிக் எமோஜி போடுங்க. அதுவும் அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகும். முடிஞ்சளவுக்கு அதிகமும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க பிடிச்சிருந்தா. சரி, இந்த கதையோட பேர் என்னன்னா பிரைவேட் டியூட்டர் டு தி டக்ஸ் டாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வேற லெவலான ஃபேண்டசி மேஜிக் அனிமேவோடைய எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு நாலேஜ் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம கதை உள்ள போலாமா? இப்போ ட்ரெயினில் ஒரு போகிற பையனை காமிக்க அவன் பார்த்தான் டியர் லைடியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். நான் வந்து சாசர எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் இருந்தாலுமே எனக்கு வேற ஒரு வேலை வந்திருக்கு. அது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இப்போ சடனாக வந்ததுனால எனக்கும் அது புரியல. வேற வழி இல்லாமல் இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறதுனால தான் ஏறிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அப்போ இவனுக்கே ப்ரொஃபஸராக இருக்கிற ஒருத்தனும் என்ன ரொம்பவும் எனக்கு அசிங்கமாக இருக்கு. என்னுடைய கனவோட எடுத்து பார்க்கல நீ ஃபெயில் ஆகணும். நீ அந்த சாசர எக்ஸாமில் நல்லாவே ப்ராக்டிக்கலாக எழுதிருப்பேன்னு நினச்சேன். என்ன இப்படி பண்ணிட்டியே? எதனா ஆயிடுச்சான்னு உனக்கு? எதுவும் இல்லை ப்ரொஃபஸர், என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டேன். ஆனா ஃபேமிலினால தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன். திரும்பவும் மாடா வீட்டுக்கு பணம் இருப்பதுல ரொம்ப பிரச்சனை ஆயிடுதா? சரி, இருந்தாலும் உனக்கு வேற ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அது வேலை என்னன்னா என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனுடைய பொண்ணுக்கு டியூட்டரா வேலை பார்க்கணும். டியூட்டர் மீன் டீச்சரா தான். அங்க போனா நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க. இன்னது டீச்சர் வேலையா? சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் பேச. அதுக்கப்புறம் பார்த்தா இவனை கண்டுக்காம வந்தாலும் பார்த்தா போன் எடுத்து பேசிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆலன் ஃபோர் கிரேட் டக்கல் ஹவுசஸ் சொல்லக்கூடிய டக் ஹார்ட்வேர் டாக்டருக்கு தான் நீ சொல்லி கொடுக்க போற. அவங்க வந்து ராயல் அகாடமிக்கு செலக்ட் ஆகணுமா? அந்த பொண்ணுடைய பேர் வந்து டீனா. அவங்களுக்கு எந்த விதமான மேஜிக் அந்த அளவுக்கு வரதான். நீ அவங்களுக்காக அதை போய் சொல்லிக் கொடு. அப்பனா என்ன ஒரு பிரைவேட் டீச்சரா டக் டாக்டருக்கு போய் சொல்லிக் கொடுக்க சொல்றீங்க? நான் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும் போலியே. ஹீரோவை யோசிச்சு பாக்குறான். ஆனா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி தான் ஒருத்திக்கு சொல்லி தந்திருக்கேன். அவளும் இதே மாதிரி தான் போல. இப்போ சரி ஓகே, ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி நீ கிளம்பத்துக்கு தயாரா சொல்லு அப்படின்னு தான் போட்டு விட்டுருப்பான். இப்போ ட்ரெயின்ல அவன் புலம்பின்னு வந்துட்டு இருக்கான். இந்த ஆள் வேற இப்படி நம்மள மாட்ட விட்டுறானு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு ட்ரெயின்ல இருந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல எங்க இருக்கு அந்த மேன்ஷன்? என்ன மன்னிச்சிருக்க மிஸ்டர் ஆலன், நான் தான் டக் ஹார்ட்வேர்ட் ஹெட் பட்லர். என்னுடைய பேர் வந்து கிரஹம். இவங்க பேரு தான் ஹேலியா. இவங்க மேடோடைய ட்ரைனிங்ல இருக்காங்க. இப்போ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு வைக்கப்படுதுன்னு சொல்ல. சரி வாங்க போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா கார்ல போறதுக்காக உள்ள வர சொல்ல அட கடவுளே, இடம் கம்மியா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, இடம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால. ஆலன் உங்களுடைய மடியில வேணா இந்த எலியாவை வச்சிருக்கீங்களா? என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கவே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த பொண்ணு எனக்கும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவளை வைக்கப்பட்டுன்னு உட்கார ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஹேர் பேனை பாக்குறான். இவ கண்டிப்பா அவளா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு ரொம்ப பனியா இருக்கிறத உணர்ந்துடுறான் ஹீரோ. இவருக்கு ரொம்ப நடுங்குது போல. ஆமா, பனி வேற அதிகமாயிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. கார்ல கூட இப்படி இருக்கலாம். என்ன குளிரா இருக்கான்? இல்ல கவலைப்படாத, நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வாமா இருக்கிறதுக்கான ஒரு மேஜிக்கை பயன்படுத்தலாமா? மேஜிக்கா? சரி ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ பயன்படுத்த அந்த மேஜிக் நல்லா அந்த இடத்துல இப்போ கொஞ்சம் ஹீட்டா இருக்கு. வாவ் சூப்பர் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பிரமித்துல வந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு வழி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெண்டுமே பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு வீடு. ரொம்ப நன்றி மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கீழே இறங்கலாம் பார்க்க. ஆனா நம்ம ஹீரோ தூக்கி கீழே இருக்கிறான். நீங்க என் கூட தப்பா நினைச்சுக்காம என் மடியில உட்காந்து வந்தது ரொம்ப நன்றி பிரின்சஸ். இது நான் தான் அந்த டக்கு டாக்டர் உனக்கு போற தெரியும். ஸ்டேஷன்ல உங்களை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. யார் உனக்கு சொன்னது? இல்ல, உங்களை பார்க்கவே ஒரு மேடோடைய கோலத்துல இல்ல. மட்டும் இல்லாம நீங்க போட்டுங்கிற துணியை காட்டி கொடுத்துருச்சு. நீங்க ஒரு மேடு கிடையாதுன்னு. கண்டிப்பா நீங்க ஒரு ராயல் கேபிட்டல் இருக்கிற பிரின்சஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் கணிச்சேன். அதனால தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ண நீங்க தான் அந்த டக்ஸோடைய டாக்டர்னு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? அது சின்ன பிளான் தான், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ள விட அதுக்கப்புறம் ககமும் மன்னிச்சிருங்க ஆலன், இது அவங்களுடைய பிளான் தான். பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா வீடியோ பார்க்க ரொம்ப வாமா தான் இருக்கு. இடமும் நல்லா பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஏய் எலியா, கெஸ்ட் வந்திருக்காங்க, வா வா. இந்த லக்கேஜ்ல அவங்களுடைய ரூமுக்கு எடுத்து போய் வெயின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த மேடு பண்ண வரா. இவ தான் எலியா. வாங்க வாங்கன்ற மாதிரி அவளும் வர. ஓடி வந்ததுல கால் தடிக்க வீட போக நம்ம ஹீரோ பிடிச்சிருவாங்க கவனமா. ஏ நீ நல்லா தானே இருக்க? பரவாயில்ல கிரகமும், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ள ஓடி விடாதுன்னு. அடுத்த முறை ஒழுங்காரு பாரு, கெஸ்ட்டுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல ஏலியா, பொறுமையா வாங்க, லக்கேஜ்ல பொறுமையா எடுத்துன்னு போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவதான் மேடுன்றதை புரிஞ்சுக்கணும் ஹீரோவும் தலையில தலையை கொடுக்க அப்படியே வெக்கமாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கம் நம்ம கிரகமா ஷாக் ஆகிறான். மிஸ்டர் ஆலன், ப்ரொஃபஸரா இந்த இடத்துக்கு வந்தவரு, தயவு செஞ்சு பொண்ணுங்க கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோங்க. எல்லா பொண்ணையும் வளைச்சு போட்டுருங்க போலயே. இல்ல தப்பா நினைச்சுக்காங்க, என்னுடைய வேலையை மட்டும் தான் இந்த கரெக்டா பார்ப்பேன். நீங்க எந்த ஒரு தப்பான எண்ணத்தோட என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. சின்ன வயசுல அப்படிதான் இருப்பீங்க. சரி ஃபாலோ பண்ணுவாங்க. என்னுடைய மாஸ்டர் கிட்ட கூட்டு போறேன். அதுக்கப்புறம் விக்டோரிய முக்கியமான ஆள் கிட்ட வந்திருக்காங்க. அந்த லாடம் வந்ததுல இருக்கான். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரொஃபசர். பரவாயில்ல சார், என்னுடைய பேர் வந்து ஆலன், யுவர் ஐனஸ். அப்படியா? என்னுடைய பேர் வந்து வால்டர் ஹார்ட்வேர்ட். நீ வால்டர் நீ எனக்கு கூப்பிடலாம். இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய பொண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஸரா இருக்க போறீங்களா? ஆமாமா, என்னுடைய ப்ரொஃபசர் எனக்கு சொன்னாரு லேடி டீனான்றவங்களுக்காக தான் நீ டீச்சர் வேலை பார்க்கணும்னு. ராயல் அகாடமிக்கு அவங்க போகணுமாமே. அது ஏன் கேட்கறேன்? பைத்தியக்காரன் அதையும் வளர்ட்டேன் உங்ககிட்ட. என்னாச்சு? உண்மையா சொல்ல போனா நான் பிரைவேட் டீச்சர் கேட்டதுக்கான காரணமே உன்னுடைய வேலையை நீ ஒழுங்கா பாரு. மிச்சபடி எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாத.
எந்த மாதிரி சொல்றீங்க? ஆனா அவங்களுக்கு அதுக்காக தானே சொல்லி கொடுக்குற மாதிரி கூப்பிட்டீங்க. உண்மையா சொல்ல போனா உனக்கு தெரியுமா தெரியல, 4 கிரேட் டக்கல் ஹவுசஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்திறமையா கொண்டவங்க. எனக்கு தெரியும், அவங்க எல்லாருமே ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுமே. சரியா சொன்னேன். ஒவ்வொரு ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியில ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுல்ல. அதன் வகையில ஒருத்தர் மறைஞ்சிட்டாருன்னா அடுத்த தலைமை ஏற்கிறதுக்காக இன்னொருத்தர் வருவார். அந்த கிரௌனுடைய தலைமை மாறிட்டே இருக்கும். ஆனா அதுக்கேற்ற போல அடுத்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய அந்த ஆளுக்கு நிறைய பவர் வேணும் இல்லையா? ஏன்னா என்னுடைய காலம் முடிய போகுது. என் ஒய்ஃப் வந்து டீனா சின்ன வயசுலயே அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. அதுல எல்டஸ்ட் பொண்ணு பேர் வந்து ஸ்டெல்லா. அவ இப்ப ராயல் அகாடமில படிச்சுட்டு இருக்கா. அவளை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா அவளுக்கு மேஜிக்ன்ற ஒரு திறமை கூடவே பிறந்தது. அதனால அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா யங்கஸ்ட் பொண்ணு இருக்கிற டீனாக்கு தான் மேஜிக் எபிலிட்டின்றது ஒண்ணு எதுவுமே கிடையாது. அவ எது நினைச்சாலுமே அது செய்ய முடியல. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. இவ ஒருத்தி இருக்கான்றதுக்காக அந்த சின்ன பொண்ணை அப்படியே என்னால விட முடியாது. அவளுக்கும் மேஜிக் வரணும். ஏன்னா நான் இல்லாத போது இவங்க 2 பேரும் சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பா அது தேவைப்படும். அவளால ஓரளவுக்கு மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். ஆனா மேஜிக் சரியா பயன்படுத்த தெரியல அவளுக்கு. அதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல நிறைய விதத்துல எந்த விதமான போட்டிகள் எதிர்ப்புகள் வந்தாலுமே அதை தடுக்கணும். ராயல் அகாடமி போறதுக்கு ஒரு சின்ன லெவலுக்கான மேஜிக் ஆச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா நீங்க அவளுக்கு நல்ல சுமடியா சொல்லி கொடுப்பீங்கன்னு. உள்ள வாங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிளான்ட் எல்லாம் நட்டு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டு போக. இது என்ன இடம்? இந்த இடத்துல தான் கல்டிவேட்டிங்லாம் பண்ணுவாங்க. டீனாக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து நல்லாவே சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி என்னுடைய ஒய்ஃபோடைய நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், மேஜிக் புக்ஸ். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பக்கம் ஹீரோ இது யோசிக்கலாம். பரவாயில்ல, பெரிய சேலஞ்சு தான் இருந்தாலும் என்னால பண்ண முடியும். ஹீரோவும் இங்க பாருங்க ரைனஸ், கண்டிப்பா ராயல் அகாடமிக்கே அவளுக்கு போற லெவலுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால என் போக்குல நான் என் வழியில மட்டும் தான் நான் சொல்லி கொடுப்பேன். இதுல யாரும் தலையிடக்கூடாது. சரி ஓகே, நான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். ரொம்பவும் நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தா புதிய விசிட்டர் எல்லாம் ஹீரோ வந்ததுனால பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க ஹீரோக்காக. பார்ட்டி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டீனாவும் மேடும் பார்த்தா அந்த வந்துடுறாங்க. வா டீனா வந்து ஜாயின் பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்ல வந்துட்டோம்பா. இவ தான் என்னுடைய யங்கஸ்ட் பொண்ணு டீனா. அப்புறம் டீனா இவர் தான் உனக்கான புதிய டீச்சர் ஆலன். அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி அறிமுகப்படுத்திக்கிறதுல ஹீரோவும் என்ன எலியா கார்ல வரதுக்கு உன்னால முடியலன்றதுக்காக உன்னுடைய பிரின்சஸை அமைச்சிட்டு போல. இருந்தாலும் ரொம்ப கார்ல வரும்போது நல்லா இருந்துச்சு. என்னது காரா? என்ன சொல்றீங்க? அவ வைக்கப்படுறா இவ மடிமலை உட்காந்து பத்தி யோசிச்சு பாத்துரு. ஆமா என்னாச்சு எலியா? இவ தான் கிரஹமோடைய கிராண்ட் டாட்டர். அது மட்டும் இல்லாம இவளுக்கும் உங்களால முடிஞ்ச மேஜிக் எதனா சொல்லி கொடுக்க முடியுமா? ஆனா அவளும் இல்ல வேணாங்க, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அந்த அளவுக்கு மேஜிக் பயன்படுத்த தெரியாது. இல்ல மிஸ் எலியா ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கண்டிப்பா நீங்க கத்துக்கணும்னு ஆசையா இருக்கீங்களா மட்டும் சொல்லுங்க. சரி ஓகே. லேடி டீனா வந்து ராயல் அகாடமிக்கு கண்டிப்பா கூடிய சீத்துல போறாங்க. அவங்க கூட நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, லேடி டீனா கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க கூட சேர்ந்து நானும் மேஜிக் எல்லாம் கத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு பர்சனல் மேடா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அவளும் சொல்றேன். ஹீரோ பிரமாதமா ஒரு தலையை தடவி கொடுக்க இவ ஒரு பக்கம் புறமப்படுறா. சார் ஆலன் தயவு செஞ்சு என்ன மிஸ் எலியன்றது மாதிரி கூப்பிடாதீங்க, எலியன் மட்டும் கூப்பிடுங்க. ஆமா என்னையும் டீனா கூப்பிடுங்க. ஹீரோ அவருடைய அப்பாவை பார்க்க அவரும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பூனையா வரேன். இது பூனை நல்லா இருக்குதுப்பா பாக்க. இந்த இடத்துக்கு வந்துட்டியா ஆங்கோ? என்னுடைய ப்ரொஃபசர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆங்கோ வந்து ஒரு ஃபெமிலியர் தான், என்னுடைய வேலைக்காக கூட இப்போ வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. இது பார்க்கவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 அதுக்கப்புறம் ரொம்ப அழகில் மயங்கிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த பிளான்ட் இருக்கிற ஏரியாவுக்கு வர உள்ள பார்த்தா இவ்வளவு படிச்சுட்டு இருக்கான். சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. எனக்கு நீ மேடி யூனிஃபார்ம் போடலையே, என்ன கலாகிறீங்களா டீச்சர்? ஓகே என்ன மன்னிச்சிரு. சரி இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? உனக்கு தெரியுமா ராயல் அகாடமியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கட்டமா எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், டெஸ்ட் ரைட் பண்ணும், அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க, அப்புறம் ப்ராக்டிகல் மேஜிக் எக்ஸாம் இருக்கும். கண்டிப்பா ப்ராக்டிகல் மேஜிக் எக்ஸாம் தான் நீ நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால இப்போதைக்கு நான் முதல்ல உனக்கு டெஸ்ட் எழுதுற ஒரு எக்ஸாம் கொடுக்குறேன். ஆனா வருஷம் அவங்க புதிய டெஸ்ட் வைப்பாங்களே, நீ ஏன் ஃபீல் பண்ற? அதுக்காக தான் நான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் என்கிட்ட இருக்கிறதுனால அவங்க எப்படி எல்லாம் கேட்கப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அதுக்காக போல நான் கொஸ்டின்ல நான் ரெடி பண்ணி உனக்கு கொடுக்குறேன். நீ அதை எனக்கு ஃபில் பண்ணி கொடு, நான் உனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். நீ பாஸ் ஆகிற இல்லையா அதிலே பார்த்துலாம். இந்த சிம்பிள் பேப்பர் டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆகிறேன்னு பார்க்கலாம். இது எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி கொடுக்கறதுல ஹீரோவும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து பார்க்க அடேங்கப்ப டவுட்டே வேணும். இதுக்கு முன்னாடி நான் லேடி ஆஃப் தி ஸ்வார்ட்னு சொல்லக்கூடிய அவளுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கேன். அவர் ராயல் அகாடமியில கிராஜுவேட் ஆயிட்டான். அவருடைய ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்பவும் நல்லா இருக்கும். அது போல இதுக்கப்புறம் இவளுக்கும் நடந்தா நல்லா இருக்கும். நேற்று நீ கடினமா உழைச்சதுக்கான டெஸ்டோட ரிசல்ட் இன்னைக்கு பார்ப்போம். இதான்ற மாதிரி சொல்ல அடேங்கப்பா எல்லாத்துல பாஸ் பண்ணிட்டேனா? ஆமாமா நல்லாவே பாஸ் பண்ணிருக்கேன், நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கேன். ஆனா அடுத்த கட்டமா வீசியா எடுத்துக்காத, இன்னமும் நல்ல கஷ்டமா கேட்பேன், அதுலயும் பாஸ் பண்ணும் கண்டிப்பா. அடுத்த கட்டமா இன்டர்வியூ ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பிராக்டிகல் எக்ஸாம் பண்ணலாம். என்ன சொல்றேன்? ஓகேன்ற மாதிரி அவ்வளவு சோகமாவே. என்னாச்சு சோகமாயிட்டேன்? இல்ல நான் ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணும்போது எனக்கு எதுவுமே வராதுனால எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்தவங்களும் இது எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாங்க. இங்க பாரு, எத்தனை பேர் எப்படி வேணா போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்கிட்ட கத்துக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட தொடர்ச்சியா முயற்சி பண்ற மாதிரி தயார் நிலைமையில இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நானும் முயற்சி பண்ணி சொல்லி கொடுப்பேன். அவங்களுக்கு மேஜிக் வர வரைக்கும் விட மாட்டேன். அதனால நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு மேஜிக் வரலன்னு வருத்தப்படாத. கண்டிப்பா எல்லாருக்குமே மேஜிக் வரும். என்ன சீக்கிரமா வரும், ஒரு சில பேருக்கு லேட்டா வரும். அதெல்லாம் இயற்கையான விஷயம். ஆனா நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன். நீ கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கத்துக்க தான் போறேன். என் மேல நம்பிக்கை வை. சரி ஓகே, கண்டிப்பா ராயல் அகாடமில நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகி தருவேன். ஆமா, இந்த புக்கை வச்சு என்ன பண்ணுவேன்? உண்மையா சொல்ல போனா இந்த புக்ல நிறைய விதமான மேஜிக் பெல்லோடைய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குமா, அதெல்லாம் பார்க்க பிரமாண்டமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு செய்யணும்னு ஒரு நாள் ஆசை. எல்லாமே பார்த்தா மாஸ்டர் ஃபுல்லா இருக்கும். அப்படியா? அதுக்கப்புறம் பார்த்து எலியாவும் நான் உள்ள வரன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய கேண்டில்ஸ் எடுத்துன்னு வந்துடுறான். டீச்சர் ஆலன் நீங்க எதுக்கு இது எடுத்துன்னு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரும்போதே கால்தடிக்காக விழவா பாருங்க, ஹீரோ அவளை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல விழ போற கேண்டில்ஸ் எல்லாமே அழுக்கா மேஜிக் பவர் பயன்படுத்தி நிக்க வைப்பான். அப்படியேங்கப்பா ரொம்ப க்ளோஸ் தான். ஆலன் டீச்சர் என்ன மன்னிச்சிருங்க,
செஞ்சா என்னையா பண்ற அவ்வளவு ஓடியா அவகிட்ட ஏன் இருக்கிற இதுல ரொம்ப தப்பியா போக்சோல தூக்கி போட்டுருவாங்க. சாரிப்பா. சரி லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ஃபண்டமெண்டல் எலமெண்டா இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஃபயர் வாட்டர் விண்ட் அண்ட் எர்த் லைட்னிங் லைட் அண்ட் டார்க்னஸ் இதெல்லாம் ஒவ்வொரு எலமெண்ட். எக்ஸாக்ட்லி சரியா சொன்னேன். ஹவுஸ் ஆஃப் ஹார்வர்டு என்னது எங்களுடைய இது வாட்டர் அண்ட் விண்ட் நினைக்கிறேன். அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஐஸ் மேஜிக் உருவாகும் நினைக்கிறேன். பாதி சரி என்னது பாதி தான் சரியா. இப்போ இதே விஷயம் நான் கார்ல வரும்போது நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணல. அது வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ற ஸ்பெல் இது. இதுல வந்து 3 விதமான எலமெண்ட்டையும் நான் கம்பைன் பண்ணிருக்கேன். ஃபயர் வாட்டர் அண்ட் விண்ட். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்தா போல ஒவ்வொரு விதமான எலமெண்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது வித்தியாசமான ஒரு விஷயத்தை அந்த இதில் நிகழ்த்த முடியும். உதாரணத்துக்கு தண்ணியும் நெருப்பையும் ஒன்னா சேர்த்தினா அது கம்பைன் ஆகுதுல ஆவி தான் வெளியே வரும். அதுக்கு ஒரு சூடான காத்துன்னு கூட சொல்லலாம். நேச்சுரல் எலமெண்ட் நீங்க எப்படிலாம் கம்பைன் பண்ண என்னென்ன உருவாக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியா அந்த எலமெண்ட்டை கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா கிடைக்கும். சரி ஓகே. அதே போல இந்த கேண்டில் நெருப்பு பத்த வைக்கணும் இல்லையா. உனக்கு என்னென்ன வரும்? எனக்கு ஃபயர் அண்ட் விண்ட் மேஜிக் வரும். சரி ஓகே. உன்னுடைய ஃப்ளேமை பயன்படுத்தி அந்த கேண்டில் எரிய வைய அதை எரிய வச்சிருவான். சரி எரிய வச்சது அப்படியே விண்ட் பவர் பயன்படுத்தி அதை அணைச்சிட்டு பார்க்கலாம். ஆனா ஓரளவுக்கு தான் அணைக்க முடியும். பரவாயில்ல ரெண்டுத்திலுமே நீ நல்லாவே மேஜிக் யூஸ் பண்ண. ரொம்ப நன்றி சார் ஆலன். ஏன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னால பண்ண முடியும்னு. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீயும் ரெடி அவரை பாக்குறியா? 2 பேரும் பாஸ் ஆக போறீங்க. உண்மையாவா? ஏன்னா அப்புறம் உன்னோட டோன் ஆல்ரைட் சுட்டு அதுக்கப்புறம் அவளை ட்ரை பண்ணுவா. ஹீரோ அவளை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பான். இவருடைய மானாவை ஃபீல் பண்ண முடியுது. இவருடைய ஸ்பெல் ஃபார்ம்லாம் நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு. ஆனா அவ பயன்படுத்த வந்து அப்படியே பிரேக் ஆகிடும் அந்த ஸ்பெல். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல நீ மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஒர்க் அவுட் பண்ணு. மானாவை கான்சன்ட்ரேஷன் பண்ணு. இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் பாரு. இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வச்சு கேண்டலுக்கு எரிய வைப்பான். இப்போ இவங்க 2 பேருக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கும். கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ எல்லாமே இந்த பொண்ணுக்கு தான் லெட்டர் எழுதி அமைச்சிருக்கான். இப்போ டக்கல் ஆஃப் டக்குன்னு சொல்லக்கூடிய டாக்டருக்கு டீனாக்கு தான் சொல்லி கொடுத்துருக்குன்ற விஷயத்தை அவன் லெட்டர்ல அமைச்சிருப்பான். அவளுக்கு எனக்கு எதுக்கு இது அமைச்சான்? ஒருவேளை என்ன பார்க்கணுன்றதுக்காக அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் யோசிக்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும் பிடிச்ச தலைக்கு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். பொழுது முடிஞ்சளவுக்கு யாரும் பண்ணாம பொறுமையா பார்த்துப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாமே கமெண்ட்ல மேட்ச் கமெண்ட் போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க தர சப்போர்ட் பொறுத்து தான் அடுத்த எபிசோட் எல்லாமே வரும். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு போதும். சரிங்க சாம்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.